தமிழாரம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஆபாசமா? சஜித் பிரேமதாச கேள்வி. டக்ளஸ் தேவானந்தா ஒரு சர்வதேச குற்றவாளி, சட்டத்தரணி சுகாஸ் காட்டம். யாழில் சொகுசு வீட்டிற்குள் தென்னிலங்கை பெண்கள் விபச்சாரம், போலீசாரின் முற்றுகையால் அம்பலம். யாழ்ப்பாணத்தில் கடற்கொந்தளிப்பால் ஏற்பட்ட பாதிப்பு. யாழில் மூச்செடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண்ணிற்கு நேர்ந்த பரிதாபம். இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு, அச்சுறுத்தும் புள்ளி விபரம். கனடாவில் விமல் பரம் எழுதிய தீதும் நன்றும் சிறுகதை தொகுதி அறிமுகம். கனடாவிற்கு பெற்றோரை அழைக்க காத்திருந்தவர்களுக்கு அரசாங்கம் கொடுத்த ஷாக். தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி மறுசீரமைப்பு என்பது கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவது அல்ல என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். களுத்துறை மத்துக்கொம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். தாய் மற்றும் சேய் இறப்பு விகிதங்கள், குடிமக்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு என அனைத்தும் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் இலவச கல்வியின் காரணமாகவே முன்னேற்றம் கண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலவச கல்வியை கொண்டு வருவதற்கு CWW கன்னங்கராவிற்கு பெரும் போராட்டமே நடத்த வேண்டிய தேவை இருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரபு வர்க்கமும் முதலாளித்துவ வர்க்கமும் இலவச கல்வியை எதிர்த்த போதும் அந்த தடைகளை பொருட்படுத்தாமல் இலவச கல்வி நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலவச கல்வியை வலுப்படுத்தி அதனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலவச கல்வியை தொடர்ந்து வரும் 41 லட்சம் பிள்ளைகளும் இதற்கான உரிமையை பெற வேண்டும். இலங்கையின் அடையாளம், நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படும் கல்வி சீர்திருத்தங்களால் கல்விக்கு எதிர்காலம் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். EPDP கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா வெறும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்புடைய சாதாரண குற்றவாளி கிடையாது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் கடுமையாக சாடியுள்ளார். அவர் அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணாமலாக்கல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் என சட்டத்தரணி சுகாஸ் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டக்ளஸ் தேவானந்தா என்பவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர். உள்நாட்டில் மாத்திரமன்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்த சர்வதேச குற்றவாளி. சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றின் பகிரங்க பிடியாணை இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் வசிப்பவரின் சொகுசு வீட்டை வாடகைக்கு பெற்று விபச்சார நடவடிக்கைக்கு பயன்படுத்திய நபர் உள்ளிட்ட 4 யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருநெல்வேலி பகுதியில் வெளிநாட்டில் வசிக்கும் நபர் ஒருவர் சொகுசு வீட்டினை கட்டி அதனை கிளிநொச்சியை சேர்ந்த ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கியுள்ளார். அந்நிலையில் குறித்த வீட்டிற்கு பெண்கள், ஆண்கள் என பலர் மோட்டார் சைக்கிள்கள், கார்களில் வந்து செல்வதனை அயலவர்கள் கவனித்து வீட்டில் தவறான நடவடிக்கைகள் நடைபெறுகின்றது என்பதை ஊகித்து வெளிநாட்டில் உள்ள வீட்டின் உரிமையாளருக்கு அறிவித்துள்ளனர். அது தொடர்பில் அவர் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து கோப்பாய் போலீசார் குறித்த வீட்டினை தமது கண்காணிப்பிற்குள் கொண்டு வந்து சில நாட்களாக கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட நிலையில் நேற்று வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். வீட்டினுள் சென்று சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது தென்னிலங்கையில் இருந்து விபச்சார நடவடிக்கைக்காக அழைத்து வரப்பட்டிருந்த 3 பெண்கள் மற்றும் வீட்டினை வாடகைக்கு பெற்றிருந்த நபர் ஆகிய 4 போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை கடல் கொந்தளிப்பு காரணமாக பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை தும்பளை கிழக்கு பகுதியில் உள்ள மூர்க்கம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட சிறுவர் பூங்கா, கான்கிரீட் வீதி, சீமெந்து இருக்கைகள், நடைபாதை உள்ளிட்ட
நிரந்தர கட்டுமானங்கள் அத்தனையும் கடற்கொந்தளிப்பால் அள்ளுண்டு போய் அழிவடைந்துள்ளன. அது தொடர்பில் பருத்தித்துறை நகரசபை நகரபிதா சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் திணைக்கள பொறுப்பதிகாரிகளுக்கு அது தொடர்பில் தெரியப்படுத்தியிருந்தார். மூச்செடுக்க சிரமப்பட்ட இளம் குடும்ப பெண் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி அம்பாள்குளம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ரவீனா என்பவரே இவ்வாறு நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 31ஆம் திகதி சுவாசிக்க சிரமப்பட்டுள்ளார். பின்னர் 1ஆம் திகதி காலை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார். அதன் பின்னர் 3ஆம் தேதி மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் குறித்த பெண் சிகிச்சை பலனொன்றை நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக அவரது சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் சடுதியான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பிரதிபலிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையான 9 நாட்களில் மாத்திரம் நாடு முழுவதும் 2420 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் மேல் மாகாணத்தில் அதிகபட்சமாக 1317 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் தென் மாகாணத்தில் 361 டெங்கு நோயாளர்களும் மத்திய மாகாணத்தில் 192 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதுடன் சப்ரஹமுவ மாகாணத்தில் 165 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிகப்படியான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். இதன்படி கொழும்பு மாநகர சபை எல்லைக்குள் 165 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தில் 393 நோயாளிகளும் களுத்துறை மாவட்டத்தில் 128 நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். அதன்படி காலி மாவட்டத்தில் 148 நோயாளிகளும் மாதிரி மாவட்டத்தில் 162 டெங்கு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர். இதே நேரத்தில் கண்டி மாவட்டத்தில் 140 நோயாளிகளும் ரத்தினபுரி மாவட்டத்தில் 113 நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த மாவட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டிய அளவில் டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். கனடாவில் விமல் பரம் எழுதிய தீதும் நன்றும் சிறுகதை தொகுதி அறிமுகம். ஈழத்து எழுத்தாளர் விமல் பரம் எழுதிய தீதும் நன்றும் சிறுகதை தொகுதி வெளியீடு கனடா ரொரென்டோ மாநகரில் கடந்த வாரம் சிறப்புற நடைபெற்றது. அரங்கு நிறைந்த மக்கள் மத்தியில் இந்நூல் வெளியீடு இடம்பெற்றது. ஈழத்திலுள்ள ஜீவநதி பதிப்பகம் வெளியிட்ட இந்த நூல் போருக்கு பிந்தைய மக்களின் நிலை, கிளிநொச்சி மக்களின் வாழ்வியல் பண்பாடு, பெண்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் என பல்வேறு விடயங்களை பேசுகிறது. விரிவுரையாளர் பொன்னியா விவேகானந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தமிழாசிரியர் கோனிஸ் திசரூபன், ஈழத்து இயக்குநர் ரஞ்சித் தூசேப், ஊடகவியலாளர் பிரியா வின்சென்ட் போன்றோர் உரையாற்றியமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் வசிக்கும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் குடிமக்கள் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை அனுசரணை செய்து நிரந்தரமாக தம்முடன் அழைத்து வருவதற்கான பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்பாஸ் புரோகிராம் திட்டத்தில் புதிய விண்ணப்பங்களை ஏற்பதை கனடா அரசாங்கம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக இணையதளம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. குடியேற்ற அமைப்பை சீரமைக்கவும் சமநிலையான நடைமுறைகளை உருவாக்கவும் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இனிவரும் காலங்களில் புதிய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட மாட்டாது. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டு பரிசீலனையில் உள்ள விண்ணப்பங்களின் செயல்முறைகள் வழக்கம் போல தொடரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.